வெல்கம் டு டிஎஸ்ஏ ஸ்டுடியோஸ். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வாங்க முதல் நாள் கொலு அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அருள்முருகன் நகர் விநாயகர் கோவிலுக்கு நாம் இப்போ போயிருக்கோம். வாசலில் தான் நிற்கிறோம். அங்கே பாருங்கள், உள்ள விநாயகர் அழகாக காட்சியளிக்கிறார். ஏகப்பட்ட பக்தர்கள் அங்கே சூழ்ந்து அமர்ந்து அந்த கோவில் நிர்வாகியின் உரையை கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர் கொலுவை பற்றியும் நவராத்திரியை பற்றியும் அதன் விசேஷங்களை பற்றியும் எடுத்து உரைத்து கொண்டிருக்கிறார். அனைவரும் மிக மிக கவனமாக ஆர்வமாக ஈடுபாட்டோடு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், எல்லோருமே பக்தியில் மிகவும் திளைத்தவர்கள். பக்தி என்றால் என்னவென்று அவர்களுக்கு மிக நன்றாக தெரியும். வாருங்கள், அந்த கோவிலை சுற்றி ஒரு வலம் வருவோம். அனைத்து கடவுள்களையும் பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் பலமுறை பார்த்த இடம்தான் என்றாலும் இன்று கொலுவின் முதல் நாள் என்பதால் இதை நாம் மீண்டும் பார்க்கும் ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்பதை நினைத்து நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். இந்த நேரத்திலே அருமையான ஒரு காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு பக்தி மனம் கமழ வேண்டும், கமழ்ந்து கொண்டிருக்கும் என்று நம்புகிறேன், இல்லையா? ஆஹா, துர்க்கை பாருங்கள், என்ன ஒரு தீர்க்கமான காட்சி. மிக 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 அருமையான காட்சிகள். தினந்தோறும் செல்லும் கோயில்தான் என்றாலும் மீண்டும் மீண்டும் பார்க்கும் பொழுதெல்லாம் ஒரு பரவசம் ஏற்படுவதை நாம் இல்லை என்று மறுக்க முடியாதல்லவா? அதுதான் கடவுளின் விசேஷமான ஒரு குணமாகும். நமக்கு 1000 துன்பங்கள் இருந்தாலும் சற்று நேரம் ஒதுக்கி அந்த கோவிலுக்கு செல்வது நமக்கு மனதிற்கும் உடலுக்கும் ஆரோக்கியமான ஒரு விஷயமாகும். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று யாருக்குத்தான் தெரியாது, இல்லையா? இன்று கொலுவின் முதல் நாள் என்பதால் இந்த கொலுவை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். அருமையாக அலங்கரித்து படிகளில் படிப்படியாக மேலே செல்லும் அந்த படிகளில் ஆஹா, கடவுளர்களின் காட்சி கண்கொள்ளா காட்சி. காண கண்கோடி வேண்டுமென்றாலும் அதற்கு மேலே வேண்டும் போல் இருக்கிறது. பாருங்கள், இதுதான் கொலுவின் தொடக்கப்புள்ளி என்று சொல்லலாம். எல்லா படிகளுக்கும் கீழே தரையிலே ஒரு தாம்பாளத்திலே பூர்ண கும்ப கலசம், அதிலிருந்து படிப்படியாக மேல்நோக்கி செல்லும் படிகள், அதில் தான் எத்தனை கடவுளர்களின் உருவங்கள் வண்ண வண்ணமாக எண்ணத்தை கொள்ளை கொள்ளும் வகையிலே மேலே படிகளில் செல்ல செல்ல உயரம் அதிகமாக அந்த கடவுள்களின் விஸ்வரூப தரிசனம் போல அவை மிக அழகாக பார்க்க பரவசமாக மீண்டும் மீண்டும் பார்க்க தூண்டும் விதமாக பளிச்சென்று நம் கண்களை கவர்கிறது, மனதை கொள்ளையடிக்கிறது. பக்தியோடு செல்லும் பொழுது இவற்றின் பரிமாணங்கள் இன்னும் அதிகமாக இருக்கும் என்பதுதான் உண்மை. சாதாரணமாக பார்த்தாலே இவை மற்றவரை மயக்கிவிடும். நீங்கள் மெய்மறந்து சென்றீர்களே ஆனால் ஆஹா, அங்கு சுகம் சொர்க்கம் எல்லாம் அங்குதான் இருக்கிறது. நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். இதுகாரம் உடன் வந்து பயணித்து கண்டு களித்தமைக்கு மிக்க நன்றிங்க, வணக்கங்க. மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர்.